வணக்கம் அன்பார்ந்த விசுவாசிகளே, உங்கள் அனைவரையும் மிரபெல்லா ஊழியத்தின் ஃபவுண்டர் சகோதரி கேரன் அவர்களுடைய பயண அனுபவங்களை பற்றின இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தொடர்ந்து இது நிறைய ஒரு சீரீஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பலருக்கும் இது பிரயோஜனமா இருக்கும் நம்புறோம். இன்றைக்கு சகோதரியினுடைய முதல் வெளிநாட்டு பயணத்தை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கேட்கவிருக்கிறோம். வணக்கம் சகோதரி. ஸோ உங்களுடைய பயண அனுபவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இது வரைக்கும் உள்நாட்டு பயணங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தா கூட அவர் புறவினத்திற்காக அனுப்பப்பட்டாரு. முதல் முறையாக எருசலேம்ல இருந்து சைப்ரஸ், டர்க்கி இப்ப நம்ம சொல்ற அந்த நாட்டுக்கு பயணம் பண்ணாருன்னு பாக்குறோம். நீங்களும் கூட கோடி கோடி மக்களுக்காக இந்த உலகத்துல ஆண்டவரால மீண்டும் இந்த புதிய வாழ்க்கையில அனுப்பப்பட்டிருக்கீங்க. நீங்க முதல் முறையாக எந்த நாட்டுக்கு வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டீங்க? எந்த ஆண்டு மேற்கொண்டீங்க? ஊழியத்திற்காக முதல்ல வெளிநாட்டு பயணம்னா நான் சிங்கப்பூர் போனேன். அதுக்கு அடுத்த ஆண்டுல யூஎஸ்க்கு போனேன். சிங்கப்பூர் போனது 2010. ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட பெற்றோர் சிங்கப்பூர்ல தான் இருந்தாங்க. அதனால நான் பிறந்ததுலேருந்தே அடிக்கடி சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். சிங்கப்பூரை பொறுத்தவரை எங்க அம்மா அப்பா அங்க இருந்ததுனால, எங்க அப்பா கத்தோலிக்க திருச்சபையில 50 வருடம் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. பியானோ வாசிக்கிறவர். ஸோ நிறைய பாடல்கள் எல்லாம் இயற்றி ஒரு பெரிய கொயரை 7 சர்ச்சில் நடத்துனதுனால அவருக்கு அங்க இருக்க பிரீஸ்டுகள்லாம் ரொம்ப பழக்கம். ஸோ நான் இங்க 2-3 வருஷமா தியானம் கொடுக்க ஆரம்பிச்ச பொழுது அங்க மக்கள் கேள்விப்பட்டு உங்க பொண்ணு நிறைய செய்யறாங்கல்ல, இந்த தடவை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அழைப்பு நான் சிங்கப்பூருக்கு போனேன். அப்போ அதே சமயம் யூஎஸ்ல என்னோட தங்க அங்க இருக்கிறாங்க, டெக்சாஸ் டாலஸ்ல. அவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் ஆரம்பத்துல நிகழ்ந்ததுனால அவங்க நண்பர்கள் எல்லாருமே ஊழியத்தை பத்தி கேள்விப்பட்டு ஒரு 2-3 வருஷமாவே அங்க பிரபல ஊழியம் நடைபெற்று கொண்டு இருந்தது. அதனால அவங்க எல்லாரும் நீங்க என்ன சிங்கப்பூருக்கு ஈஸியா போயிட்டீங்க, எங்களை பார்க்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. யூஎஸ்க்கு நினைச்சவங்களாம் போக முடியாது இல்லையா, அதனால அது எப்படி இவங்க இப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு நம்மளாம் போகவே முடியாது அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ரொம்ப ஆச்சரியம் தான். அது ஊழிய ஆரம்பிச்சு 2வது வருஷம் நான் சிங்கப்பூர் போனேன். 3வது வருஷம் நான் யூஎஸ்க்கு போயிட்டேன். சகோதரி, உங்களுடைய பழைய வாழ்க்கையில நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எல்லா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கும் ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷனா யூஎஸ்ல போய் வேலை பார்க்கறது. அதற்கு நீங்க பழைய வாழ்க்கையில ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா யூஎஸ் போறதுக்கு? நம்ம கம்ப்யூட்டர் படிக்க போறதே யூஎஸ் படிக்க போறது தான். அப்ப ஒரு கம்ப்யூட்டரோட பூம் மார்க்கெட் மாதிரி அப்பதான் கோர்ஸே இறங்குது. இங்க இருந்து ஆள் அள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி இப்ப துபாய்க்கு ஒரு பீரியட்ல எப்படி போனாங்க, ஒரு பீரியட் எங்க அப்பா காலத்துல சிங்கப்பூர் மலேசியால வேலை இல்லையா, இங்க வா இங்க வேலை கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாங்களாம் என்ன நினைச்சோம், அங்க போனா வேலை கிடைக்கும். இங்க கம்ப்யூட்டரே கிடையாது. அதனால படிப்பு மட்டும்தானே ஒழிய வேலைக்கான வாய்ப்பு இங்க ஒரு கம்பெனி அப்படிலாம் கிடையாது 90ஸ்ல. அதனால ஒரு வேலை கிடைக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் நினைச்சோம். ஸோ 90ஸ்ல நான் எம்எஸ்சி பிஜிடிசியை முடிச்சுட்டு என்னோட பேட்சில் எல்லாரும் போகிறாங்க. ஸோ நான் எல்லா இன்டர்வியூஸும் கிட்டத்தட்ட 96லேருந்து 2000 வரை 4 வருஷம் மாதத்துக்கு ஒரு 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன் சென்னையில் போய். அதில் எல்லாத்துலேயுமே செலக்ட் இருந்தேன். எல்லாத்துலேயும் செலக்ட் ஆகி என் பேர் டாப்பில் இருக்கும். நீங்கள் எனி டைம் யூஎஸ்ஏக்கு வரதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில கம்பெனியில் ஃபர்ஸ்ட் பேப்பர் வரைக்கும் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக நீங்கள் வர போகிறீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பேக்கு லக்கேஜ் அது எங்கள் ஹால்லே கிடக்கும். அதில் ஒரு 10 ட்ரெஸ்ஸு, பேஸ்ட்டு, சோப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சு, ஏன்னா எப்படா நம்ம ஓடுவோமா அந்த மாதிரிலாம் நான் நினச்சி அந்த பேக் ஒரு 6 மாத காலம் என்னோட ஹால்லே கிடந்துச்சு. அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் ஒன்றுமே நடக்கல. எனக்கு அந்த வாய்ப்பு வரவே இல்லை. இப்படி என் பழைய வாழ்க்கை இருந்தது. ஆனா ஊழியத்துக்குள்ள வந்த பிறகு உடனடியாக 3வது வருஷத்துல நான் யூஎஸ்க்கு போனேன். நான் போய் இறங்கின அன்னைக்கு நான் உணர்ந்துட்டேன்,
கடவுள் பணிக்கு வந்த பிறகு எவ்வளவு சுலபமா அந்த காரியம் நடந்திருக்கு. ஆனா மனித முயற்சியில உலகத்திற்கு தேவையான படிப்பு இருந்தது, அறிவாற்றல் இருந்தது. ஏன்னா இன்டர்வியூல எல்லாத்துலயுமே நான் பாஸ் பண்ணியிருந்தேன். ஆனா அந்த காரியம் நடக்கல. கடவுள் வந்து எனக்கு வச்சிருக்கிற திட்டங்கள் வேற. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஃபர்ஸ்ட் ட்ரிப் யூஎஸ்ஏ. ஆனா இன்னைக்கு நான் பல நாடுகளை கடக்கும் பொழுது இன்னும் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. கண்டிப்பா சகோதரி, நீங்க சொல்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்காக நீங்க போகணும்னு நினைச்சீங்க, ஆனா கடவுள் வந்து இல்ல என்னோட வேலைக்காகவா, ஒரு கண்டத்துல இருக்கிற மக்களுக்கு என்ன பற்றி நீ சொல்லுன்றதுக்காக உங்களை அந்த நாட்டுக்கு அழைச்சிட்டு போன விதம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓகே, இப்போ யூஎஸ்க்கு நீங்க போறதுக்கு விசா ப்ராசஸ் எல்லாமே எப்படி வந்து நீங்க பண்ணீங்க? அது வந்து ஈஸியா அமைந்ததா உங்களுக்கு? எடுத்த உடனே யூஎஸ்க்கு போகணும்னு நம்ம ஒரு பிளான் பண்ணும் பொழுதே வந்து எல்லாருமே எனக்கு சொன்னது வந்து, அதுவும் நான் போனது வந்து 2011ல். அப்போ வந்து பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. ஸோ பிரசவத்துக்காக பெற்றோர் அழைச்சிக்குவாங்க. ஸோ வயதான பெற்றோராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யாராவது ஒருத்தரை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் தெரியக்கூடாது முதல்ல. நான் வேற அந்த ஃபீல்டுல இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தர மாட்டாங்க. அப்புறம் அப்போ வந்து ஒரு இன்னும் யங் ஏஜ், ஒரு 10-15 இயர்ஸ் பேக் பண்ணுவது. அப்போ அந்த ஏஜுக்கும் தரவும் மாட்டாங்க. சிப்ளிங்ஸுக்கு முதல்ல இப்போ வந்து என் தங்க வழியாக தான் நான் போகிறேன். அப்போ அக்கா தங்கச்சி இல்லை வந்து என் தங்கச்சி வீட்டுக்காரன்னு வச்சுக்கோமே, அவங்களோட அண்ணன் தம்பி இவங்களுக்கெல்லாம் கிடைக்காது விசா. ஸோ எந்த வகையில விசா கிடைக்காது அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி, ஏன்னா எனக்கு என்னென்னா முதல்ல வந்து படித்ததுக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்குமே வேலை கிடைக்கல, எனக்கு அங்கே போக முடியல. அதனால எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரவே இல்லை. இது எப்படி கிடைக்கும்? ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்னை ரொம்ப வாஞ்சியா கூப்பிட்டுட்டே இருந்ததுனால ட்ரை பண்ணலாம், இவ்வளோதான் எனக்கு இருந்தது. ஸோ இந்த ஒரு எண்ணத்தோட நான் பேப்பர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறேன். அப்போ என் தங்கச்சி வீட்டுக்காரர் தான் ஸ்பான்சர் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ஐபிஎம்ல அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பண்டில் நிறைய டாக்குமெண்ட்ஸு, இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், ஒரு பெரிய கொரியர் கவரில் வச்சு எனக்கு அனுப்பி விட்டு, தயவு செஞ்சு எல்லாத்தையும் திருப்பி பாருங்க, உங்களுக்கு அங்கே போனால் நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நீங்கள் பதில் சொல்லணும், அதனால நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சி வைக்கிறாரு. அந்த கொரியர் என் கைக்கு வந்த நாள்ல இருந்து ஒரு 4 ஊர்களுக்கு, அதாவது ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை நான் டிராவல் பண்ணி ஊழியம் பண்ண போயிட்டேன் ஒழிய, இந்த கொரியர் கவர் என் கூடவே டிராவல் ஆகுது. ஆனா அதை பிரிக்கிறதுக்கு ஒரு நேரமே கிடைக்கல. கடைசியா அதை தூக்கிட்டு எனக்கு விசா இன்டர்வியூ வந்துருச்சு. சென்னையில் ஒரு டேட்டு. அன்னைக்கு ராத்திரி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் வந்து நாகர்கோயிலில் பஸ் எடுத்து மறுநாள் காலையில் சென்னையில் போய் சேர்றேன். அப்போ நான் நினைக்கிறேன் இன்னும் காலையில் ஒரு 5-6 மணிக்கு போய் சேர்ந்துருப்போம். 10 மணிக்கு விசா இன்டர்வியூ. கிடைக்கப்பட்ட நேரம் வந்து 3-4 ஹவர்ஸு. அந்த குரியருக்குள்ளே இருக்கிற பேப்பர்ஸ் வந்து இவ்வளவு இருக்குது. இது எல்லாத்தையும் படித்து நான் மனப்பாடம் ஆகணும். அப்புறம் அந்த குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு 7 மணிக்கு மேலே வந்து உட்காந்து அந்த கவரை எடுக்கிறேன். அந்த எடுக்கும் பொழுது கூட நான் ஒரு மனித ரீதியில் வந்து இவ்வளோத்தையும் எப்போ நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுறது, சரியாக சொல்லிடுவோமா, இந்த எண்ணங்களோட நான் வந்து அந்த கவரை எடுத்து வச்சுட்டு அந்த வீட்டில் இருந்தவங்க வந்து நம்மளோட வாலண்டியர் ஒருத்தவங்க, ஸோ அவங்கக்கிட்ட கத்திரிக்கோள் கொடுமா, இந்த குரியர் கவரை கட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, என் முன்னாடி வந்துட்டு, நேரம் கொஞ்சம் தான் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே இவ்வளோத்தையும் படிச்சிருவீங்களா அப்படி கேட்டாங்க. கேட்டதில் ஏதாவது தப்பா தெரியுதா? கேள்விதான். அவங்க சாதாரணமாக கேட்டாங்க. ஆனால் டக்குனு எனக்குள்ள இருந்து பெரிய ஒரு வாய்ஸு, ஒரு அதட்டமான வாய்ஸ், ஒரு தோரணையான ஒரு வாய்ஸு, எவன் என்னைய கேள்வி கேட்கறது அப்படின்னு ரொம்ப பெரிய சத்தமாயிடுச்சு. அவங்க என்னை எப்படி பார்த்தாங்க, அவங்க பாட்டு உள்ள போயிட்டாங்க. நான் அந்த கவரையை கட் பண்ணவே. நான் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு, நான் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். அவங்க அந்த ரூம்லேருந்து மெதுவாக என் முன்னாடி வந்து பார்க்குறாங்க, கவர் அப்படியே இருக்குது. அப்புறம் நான் பேருக்கு இப்படி கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர்லாம் இப்படி பார்த்துட்டு, ஒன்றா பார்க்கல, நான் என்ன இருக்குன்னே தெரியாது எனக்கு. சும்மா எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கு அப்படி பார்த்துட்டு, மணியை பார்த்தா 9 மணி ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ட்ராவல் இருக்கும், வாங்க போகலாம் இப்படி சொல்லி போயாச்சு. ஆட்டோவில் ஏறினா அவங்க என்கிட்ட பேசவே பயந்துட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஆண் குரல் போல, ஒரு ராஜா பேசுகிறேன் அப்படி ஒரு கர்ஜிக்கும் குரல், அப்படி குரல் ஒலி கேட்டதுன்னா அவங்க கடவுள் தான் பேசுனாருன்னு புரிஞ்சுட்டு அவங்க அமைதியாயிட்டாங்க.
ஆனால் எனக்கு வந்து ட்ராவல் பண்ண நேரம் முழுக்க ஒரு பக்கம் யார் என்னைய கேள்வி கேட்குறது, யார் என்னைய கேள்வி கேட்குறது, இது வந்துக்கிட்டே இருந்தது. ஆஸ் கேரளினா நான் வந்து உள்ளே வந்துட்டு ஒரு பதட்டமாக தான் இருக்குது எனக்கு. ஐயோ நம்ம என்னன்னே தெரியாமல் நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறோமே, எதையாவது அவசரமாக கேட்டால் கூட எது எங்கே இருக்குன்னு தெரியாது, நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து யார் என்னை கேள்வி கேட்குறது, இப்படி அந்த குரலை நான் கேட்டுகிட்டே இருந்தது. தொடர்ந்து அந்த குரல் என் கூடவே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே போல் அந்த எம்பசிக்கு முன்னாடி என்னோட டைம் அப்பாயின்மெண்ட் டைம் அதில் இறங்கி நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, ஒரு எப்படியும் ஒரு 45 மினிட்ஸ் 1 hour ஆகும், நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் எங்கேயாவது இருங்க, நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே போனால் பயோமெட்ரிக்லாம் எடுத்தாங்க, டக் டக்குன்னு போனாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ செஷன். ஸோ வித்தின் 15 மினிட்ஸ் நான் இன்டர்வியூ செஷன் போயிட்டேன். அங்கே போய் உட்காந்தா கேள்விகள் முன்னாடி இருக்கிறவங்க பார்க்குற பக்கத்துலேயே தான் க்யூவில் நிற்கிறாங்க, அங்கே கேள்வி கேட்குறாங்க. அங்கேயே நிறைய ரிஜெக்ட் ஆகுது. வயசான பெற்றோர் வராங்க, அந்த பிள்ளைகளுக்கு வந்து சரியான சம்பளம் இல்லைன்னா இந்த பெற்றோரை அவங்க அனுமதிக்கிறது இல்லை. ஸோ ரிஜெக்டட். ஒருத்தவங்க வந்து நின்னாங்க, பார்த்தாலே தெரியுது அவங்க ரொம்ப டீசெண்டாக படித்து தான் வந்திருக்காங்க. அப்போ நான் என்னோட கணக்கில் நான் என்ன நினச்சேன்னா, அவங்களோட பையனும் நல்லா சம்பாதிப்பான், இவருக்கு கண்டிப்பாக விசா கிடைச்சிடும். ஆனால் அந்த இடத்துல கூட அவங்க வந்து நிற்க வச்சு, அமெரிக்கன்ஸ் தான் வந்து விசா ஆஃபீஸில் நின்று பேசுகிறாங்க, தெளிவான தமிழில் பேசுகிறாங்க, நல்லா தமிழ் தெரியுது அவங்களுக்கு. ஆனால் அந்த இடத்துல அவங்க வந்து உங்களுக்கு வந்து டென்டல் இன்சூரன்ஸ்லாம் இல்லை, அதனால உங்களை அனுப்ப முடியாது, நீங்கள் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வாங்க, ரிஜெக்டட் அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. என் முன்னாடி நான் பார்த்தா என்னோட க்யூவில் இருந்த 4-5 பேருக்கு வந்து ரிஜெக்ட் தான் ஆச்சு அந்த இடத்துல. அப்போ எனக்கு ரொம்ப கேள்விகள் இருக்குது. எல்லாருமே எனக்கு சொல்லிட்டாங்க, சிப்ளிங் வைஸாக உனக்கு வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் குரலில் வந்து யார் என்னை கேள்வி கேட்குறது அது வந்துட்டே இருக்குது. இப்போ என் பேரை கூப்பிட்டாங்க கேரளின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு நிமிஷம் பிளாங்க் அவுட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கேள்வி கேட்டால் ஒன்றும் தெரியாது. நான் அந்த கத்த பேப்பர் தூக்கிட்டு இப்படி போயிருந்தேன். அவங்க இப்படி பார்த்தாங்க, கிமிய பாஸ்போர்ட் அப்படின்னாங்க. பாஸ்போர்ட் கொடுத்தேன். டாக்குமெண்ட்ஸ் நான் அந்த மொத்த கவரை தூக்கி அப்படி உள்ளே கொடுத்துருந்தேன். அந்த கவரை அவங்க இப்படி இப்படி பார்த்துட்டு 1 minute கூட இல்லை, இப்படி தூக்கி வச்சுட்டு ஓகே சியூ அப்படின்னாங்க. எனக்கு அதுக்கு அர்த்தமே புரியல. சியூனா அப்படி சொல்லிட்டு நான் என்ன அப்படின்னு கேட்டேன். வித்தின் 10 days உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துடும், வித் விசா யூ கேன் கோ அப்படின்னு. அவ்வளோதான். நான் வெளியே வந்து என்னோட கிளாக்கை பார்க்கும்பொழுது உள்ளே போயிட்டு வெளியே வந்த நிமிஷம் வந்து 20 minutes தான் ஆயிடுச்சு. நான் திருப்பி அவங்கள கூப்பிடும்போது அவங்க சொன்னாங்க, என்ன கூப்பிடுறீங்க, நான் இப்போ தான் அந்த பக்கம் போகிறேன் அப்படின்னாங்க. இல்லை இல்லை திரும்பி அவங்க எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். அதே போல் 10 days கழிச்சு எனக்கு லாங் டேர்முக்கு வந்து யூஎஸ் விசா வந்து வந்துருச்சு. உண்மையிலுமே வந்து இது ஒரு ஆண்டவர் வந்து நம்ம வியத்தகு இறைவன், மாட்சி மிகு கடவுள்னு சொல்றோம். அதை நிதர்சனமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நீங்க வந்து அதை அனுபவிச்சிருக்கீங்க. அதை கேட்கும் போதே வந்து ரொம்ப வந்து பிரமிப்பா இருக்கு. இல்லாதவைகளை இருப்பவைகளாக அழைக்கிறவர் நம்ம ஆண்டவர். கவர்மெண்ட் என்னதான் சிப்ளிங் விசா கிடைக்காதுன்னு சொன்னாலும் ஆண்டவர் வந்து அது அவருடைய பணிக்காக இருக்கிற மாதிரி தலைகீழா மாத்திருக்கிறாரு. ரொம்பவே ஒரு நீங்க இந்த பயணத்தை பத்தி நிறைய சொல்லும் போது உங்க அனுபவங்கள் நிறைய சொல்றதுதான் எங்களுக்கு கேட்கும் போது கடவுள் மேல இன்னும் அதிக நம்பிக்கையும், ஓகே நிறைய இதை பார்த்துட்டு இருக்க ஊழியர்களுக்கு கூட இவங்களுக்கு கடவுள் செஞ்சிருக்காருன்னா எனக்கும் செய்வாருன்ற நம்பிக்கையும் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் சிஸ்டர். கடவுளோட திட்டத்தை வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம். கடவுள் வந்து நமக்கு இதை அழைப்பு விடுறாரா, 2 பக்கமும் இருக்குது. கடவுள் அழைப்பு இருக்குதுன்னா நம்ம தைரியமா, யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க, கடவுளே எல்லாத்தையும் செய்து முடிப்பார், அது ஒண்ணு இருக்குது. ஆனா அழைப்பு இல்லாம நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, அங்க போகணும் இங்க போகணும் அப்படி பண்ணணும். அழைப்பு இல்லாம எதுக்கு போகணும் இல்லையா? நம்ம வந்து வேலைக்காரர்கள் தான், பணியாளர்கள் தான். நம்மளோட பாஸ் வந்து சொல்லவே இல்லை போன்னு சொல்லி, அப்ப நம்ம எதுக்கு போகணும் முதல்ல? அதனால வந்து இப்ப ஒரு சில ஊர்களுக்கு போயிட்டோம், சில நாடுகளுக்கு போயிட்டோங்கிறதால நம்மளே ஜப்படிச்சு எல்லா ஊர்களுக்கும் ட்ரை பண்ணவும் கூடாது. இதையும் நான் கற்றிருக்கிறேன். நான் பல வெளிநாடுகளுக்கு நான் பயணம் பண்ணிட்டேன். அப்ப இத்தனை ஊர்களுக்கு இப்போ நம்ம போயிட்டோம், இந்த நாடுகளுக்கு நம்ம போயிட்டோம், அடுத்த வருஷம் இந்தந்த நாடுகளுக்கு போகணும் அப்படி நம்ம பிளான் பண்ணவே கூடாது. அழைப்பு இருந்தா அவர் செய்து முடிப்பார்னு நம்ம அமைதியா காத்திருக்கணும். நம்மளோட அரசுக்கு, நம்மளுடைய கடவுளுக்கு
உரிய இடத்த கொடுத்துட்டு நம்ம பணியாளருங்கிறத என்னைக்கும் மறக்காம அவர் செய்யணும்னா செய்யட்டும், அந்த ஒரு மனநிலையோட நம்ம இருக்கணும். ரொம்ப அதிகமான ஆசைகள், அதிகமான எதிர்பார்ப்புகளை முதல்ல ஒரு ஊழியக்காரர் வந்து வச்சுக்கவே கூடாது. சிஸ்டர் சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய பேர் தான் நம்ம வந்து பார்க்குறோம், வெளிநாடுகளுக்கு போயிட்டு வராங்க. ஒரு சில பேர் வந்து ரொம்பவே வந்து அதை பற்றி பெருமை பாராட்டுற மக்களாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஊழியத்தில் நம்ம இருக்கிறோம், ஊழிய காரியமாக இப்போ நீங்களும் வெளிநாடு போயிட்டு வரீங்க. அப்போ எப்படி அந்த பெருமை நம்மளை வந்து மேற்கொள்ளாமல் நம்ம எப்படி அதை தற்காத்து சரியான பாதையில் வந்து நம்ம நடக்கிறது சிஸ்டர்? அங்கே போய் நீங்கள் உண்மையாகவே கடவுள் பணி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பணியில் வந்து கடவுள் வந்து நமக்கு கடவுள் மேல் உள்ள அச்சத்தையும் கீழ்ப்படுதலையும் தாழ்மையும் அந்த இடத்துலையும் கற்றுக் கொடுப்பார். முதல்ல அதை பெற்றுக்கொள்கிறவங்க, அந்த அனுபவத்தோடு இருக்கிறவங்க பெருமை கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே கடவுளால் நிகழ்கிறது, இதில் நான் பெருமை அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அப்பட்டமாக புரியும் அந்த இடத்துல. ஆனால் பணி செய்யாமல் சில பேர் வந்து சும்மா ட்ரிப்புக்கு போகிறாங்க. அங்கே போய் பீச்சாக சுற்றுறது, என்னென்ன வகையெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஊழியர்களே சில ஹாலிடே ட்ரிப்பு மாதிரியோ இல்லை யாரோ தெரிஞ்சவங்களுக்கு ட்ரிப்பு மாதிரியோ போயிட்டு சும்மா சுற்றிட்டு வந்தோம்னா எந்த ஒரு இறை அனுபவம் இல்லைன்னா அது என்ன பண்ணுன்னா உள்ளவே எம்டினஸ் இருக்குது. அப்போ ஊருக்குள்ளே வந்து இறங்கினோம்னா அதை பற்றி பெருமை பேச சொல்லுவோம். ஓ அங்கே எப்படி தெரியுமா இருக்கும், நான் அங்கெல்லாம் போயிருக்கிறேன், இந்த மாதிரி வீண் பெருமைகள் நிறையா இருக்கும். ஆனால் இறை அனுபவம் பெற்றவங்க அங்கே பெற்ற அனுபவத்தை மட்டுமே முன்னிறுத்துவாங்க. நமக்கு பெருமை பாராட்டுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைங்கிறதும் தெளிவாக இருக்கும். தேங்க்யூ சிஸ்டர். சகோதரி, நீங்க உங்களுடைய முதல் அமெரிக்க பயணத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நீங்க அமெரிக்கால போய் இறங்கி அங்க முதல் முறையாக கால் வைத்த பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான எண்ண ஓட்டம் இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அமெரிக்கா வந்து சொன்ன மாதிரி ரொம்ப வருஷமா நம்ம படிப்பின் மூலமா வேலை தேடுற மூலமா ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன். ஸோ அமெரிக்கா வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னா நம்ம எதிர்பார்ப்பு தானே, சினிமா படத்துல பார்த்தது. இப்போ அமெரிக்காவுக்கு போகும்போது இந்த ஒரு எண்ணத்தோட நம்ம வந்து ஏர்போர்ட்லேயே வந்து அப்படி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிருப்போம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போனால், ரொம்ப சாதாரண ஏர்போர்ட் வந்து த மோஸ்ட் வெரி ஹம்பிள் ஆஃபீஸ் டைப் ஏர்போர்ட்ஸ் உலகத்தில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கு. மற்ற இடத்துல எல்லாம் ஏர்போர்ட்னா ஒரு டாட் போட்டு ஒரு ஃபேஷனா அப்படிலாம் இருக்கும். பட் யூஎஸ் அப்படி கிடையாது. அவங்களுக்கு அது வந்து டவுன் பஸ் ஸ்டாண்டு. ஒரு டவுன் பஸ் ஸ்டாண்டில் போனால் ஏறணுமா இறங்கணுமா கண்டக்டரை சுற்றணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அங்கே இருக்க ஏர்போர்ட்ஸ். எனக்கு என்னடா என்னமோ பெருசாக நினச்சோமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. பட் இறங்கின உடனே வெளியே வரும்பொழுது ஏற்கனவே அங்கே நிறைய பேர் கடவுளுக்குள்ள விசுவாசம் கொண்டு நம்பிக்கை கொண்டு என்னை பற்றி தெரிஞ்சு வரவேற்கிறதுக்கு வந்து ஒரு 25-30 பேர் அன்றைக்கி இருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அந்த நிமிஷம் வந்து அதான் நான் சொன்னேன், இறை அனுபவம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா பெருமை வராது. அப்போது எனக்கு அவங்கள பார்க்கும்போது என் உள்ளத்தில் எழுந்த எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஏமாத்துறோம். நான் வந்து வேலைக்கு வந்திருந்தா யாருமே என்னை வந்து கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் தன்னந்தனியாக அந்த ஊரில். ஆனால் இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன் பெருசா. ஆனால் என்னை வந்து வரவேற்கிறதுக்கு 25 பேர் வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் பொக்கையை வச்சு நிற்கிறாங்க, ரொம்ப அன்போட நிற்கிறாங்க. இது எப்படி இது நடக்குது? அது வந்து இது மனிதரால் நடக்கிறது இல்லை, என்னுடைய ஒரு குணத்தினால இது நடக்கலை, என்னுடைய முயற்சினால இது கிடையாது அப்படிங்கிறது அப்பட்டமாக அங்கே தெரிஞ்சிச்சு. அந்த அன்பு வந்து கடவுள் தான் அன்னைக்கு ஏற்பாடு செஞ்சார். அதுலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு இத்தனை நாடுகள் போகும்போது நிறைய மக்கள் எனக்காக காத்திருக்கும் பொழுதோ முதல்ல வந்து யாராவது ஒருத்தர் என்னை அழைப்பாங்க இல்லையா, அப்போ அந்த குடும்பம் மட்டும்தான் வந்து நிற்கும். ஆனால் அந்த 2 பேருமே வந்து பயங்கர எதிர்பார்ப்போட தான் இன்னைக்கெல்லாம் நாடுகளில் நிற்கிறாங்க. பூவை கொடுப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. எனக்கு அதெல்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. நான் அமைதியாக அப்படியே வேடிக்கை பார்ப்பேன். ஆனால் வந்து அடுத்த தடவை வரும்பொழுது இன்னும் நிறைய பேர் நிற்பாங்க, அது எனக்கு தெரியும். அதனால இந்த மக்களை வந்து ஏர்போர்ட் வாசல்லே சந்திக்கிறது வந்து அதுவுமே ஒரு இறை அனுபவம் தான். கண்டிப்பா சகோதரி, முன்ன பின்ன யாரும் தெரியாதவங்க கடவுள் கொடுத்து அந்த உறவின் அடிப்படையில வரும்பொழுது அது பெரிய சந்தோஷம் தான் கொடுக்கும்.
சகோதரி, இது வரைக்கும் நீங்க அமெரிக்காவிற்கு எத்தனை முறை பயணம் செஞ்சிருக்கீங்க? நான் ஊழியத்துக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. 5 முறை நான் போயிருக்கிறேன். லாங் ட்ரிப் தான். எல்லாமே 40 டேஸ் 60 டேஸ் அந்த அளவுக்கு ட்ரிப் எடுத்துட்டு தான் நான் போகிறது. அதனால் அங்கே இருக்க பெரிய கண்ட்ரி அது. அதனால் பல ஸ்டேட்டுன்னு சொல்கிற மாதிரி மாகாணங்கள் இருக்குது. அப்போ இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம 15 வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கோம். இத்தனை ஊர்கள் இருக்குது. அதுபோல் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயுமே நிறைய ஊர்கள் இருக்குது. அதனால நிறைய மாகாணங்களில் நிறைய சிட்டிஸ்களுக்கும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். நிறைய தமிழ் கத்தோலிக்க மக்களுக்கு மத்தியில் இறை செய்தி கொடுத்துருக்குறேன். நான் நிறைய மக்களை வந்து ரொம்ப ஆழப்படுத்தியிருக்கு இந்த ஊழியம். ஸோ ஒரு தொடர்ச்சியாக தான் 5 முறை போயிட்டேன். 2011 ஃபஸ்ட் டைம் போனேன். அப்புறம் 14 9 போனேன். 16 2016 2019 போனேன். அப்புறம் பேண்டமிக் அப்புறம் இந்த வருஷம் 2023 போனேன். Praise God. ஒரு தேசத்துக்கு தொடர்ந்து இவ்வளவு தூரம் போறது மட்டும் இல்ல, நீங்க ஒவ்வொரு முறை போகும் பொழுது அங்க அந்த ஆன்மாக்களுக்கு கிடைக்கிற விடுதலை, அவங்களுக்குரிய மனமாற்றத்தையும் கண்டிப்பா வந்து அவங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எப்பொழுதுமே வந்து ஒரு ஊழியக்காரர் வந்து பல நாடுகளுக்கு போனாங்க, இப்படி போனாங்களோட மக்களை நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அட் த சேம் டைம் ஒரு ஊழியருமே வந்து பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுப்பாங்க ஒரு பெரிய பயணத்துக்குள்ளே போகும்போது. ஏன்னா அது முழுக்க முழுக்க உலகத்தில் நம்ம போகாத ஒரு பகுதி, புரியாத பாஷைகள், அப்புறம் கிளைமேட்டு புதுசு. நம்ம வந்து யாரையும் நம்பி தான் அந்த இடத்துல நிற்போம். யாராவது நமக்கு வழிகாட்டணும், யாராவது சாப்பாடு பண்ணணும், அப்படி தான் நம்ம நிற்போம். அது எல்லாமே வந்து நமக்கு நிறைய அனுபவத்தை நிறையா கொடுக்கும். அப்போது நம்ம எப்பொழுதுமே பழக்கப்பட்ட ஊர், நாடு, பாஷை அதெல்லாம் விட்டுட்டு போகிறதுனால நம்ம கொஞ்சம் ரொம்பவுமே தனிமையாக தான் அந்த இடத்துல ஃபீல் பண்ணுவோம். ஆனால் தனிமைனா வந்து கடவுள் நிரப்புவார், அதை ஃபுல்லாகிற மாதிரி நிரப்புவார். நம்ம எதுக்காக போயிருக்கோம் அது வந்து நமக்கு எப்போவுமே உணர்த்துதல் இருந்துட்டு இந்த இன்னைக்கு வந்து செய்தி கொடுக்கணும், நாளைக்கும் மக்களை பார்க்கணும், அப்போ நம்ம வந்து ப்ரேயர் லைஃப்ல இருக்கணும். இதெல்லாம் இதுக்குள்ளேயே நம்ம ஊறிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு திரும்பி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அனுபவத்தில் ரொம்ப வளர்ந்துருக்கோம். மக்கள் பெற்றுக்கொள்றது ஒரு பக்கம் கண்டிப்பாக நடப்போது. ஆனால் நம்ம நிறைய சுமந்துட்டு திருப்பி ஊருக்கு வர மாதிரி தான் எனக்கு எப்போதுமே இருந்திருக்கு. கண்டிப்பா இந்த பயண அனுபவங்கள், இந்த சீரீஸ்ல ஒவ்வொரு சீரீஸ்லயுமே நீங்க வந்து இறை அனுபவங்கள், இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்றதோட இல்லாம அந்த அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்றத பார்க்கும் பொழுது நீங்க வந்து அந்த கடவுளுடைய உடனிருப்பை வந்து எவ்வளவு வந்து அத்தியாவசியமா வந்து நீங்க நினைக்கிறீங்க. அது வந்து ரொம்ப ஒரு, ஏன்னா விதவுட் காட் ஒரு ஊழியருக்கு என்ன வேலை? ஒரு ஊழியராக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, இருக்கவும் முடியாது. முதல்ல இந்த அதனாலதான் நான் சொன்னேன், இந்த வேலை மட்டும் ரொம்ப கஷ்டம். பாஸுங்கிறவரு உங்களுக்கு முன்னாடி இருக்க மாட்டாரு. உங்களை வந்து இப்போ நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்றீங்கன்னா நீங்கள் வந்தீங்களா இல்லையா, அட்டெண்டன்ஸ் போடுறீங்க, உடனே 10 மணிக்கு உங்களை கூப்பிடுவாங்க, திட்டுவாங்க, 11 மணிக்கு கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நீங்கள் முகமுகமாக பார்க்குறீங்க. பட் இந்த பணியில் உங்கள் பாஸை வந்து நீங்கள் பார்க்குறதே இல்லை, பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் 360 டிகிரியில் கேமரா ஓடிக்கிட்டு இருக்கிறதும் நமக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த வேலை வந்து வேற விதமானது. இந்த பணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், சமயத்தில் வந்து அந்த உணர்வு கடவுள் நம்ம கூட இருக்கிறாருங்கிற உணர்வு ரொம்ப தைரியத்தை கொடுக்கும், மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும், எல்லாமே கலந்தது தான். ஸோ இதுக்கு வந்து யாருமே பாஸ் கிடையாது ஒரு ஊழியக்காரருக்கு என்றைக்குமே. ஆனால் அந்த உணர்வோடு செயல்பட்டால் அந்த அனுபவம் என்னது? இப்போ இறை அனுபவம் தான். கண்டிப்பா ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பதிவு இது. நன்றி சகோதரி. எனக்கு ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருக்கு. இங்கே இருக்கிற யூத் பிள்ளைகளுக்கு நீங்கள் நேரடியாக பயிற்சி கொடுக்குறீங்க, ஒரு டீம் இருக்கு. அதே இது வெளிநாட்டில் உங்களுக்கு ஒரு யூத் டீம் இருக்கா? எப்படி அவங்க பயிற்சி வைக்கிறீங்க? நம்ம இங்கே வந்து யூத்துகளுக்குன்னு ஒரு பயிற்றுவிப்பு கொடுக்குறோம், அதே சமயம் ஊழியர்களுக்கும் பயிற்றுவிப்பு கொடுக்குறோம். ஸோ முதல் தடவை போகும்பொழுது நான் தனியாக தான் எந்த கண்ட்ரிலையுமே தனியாக தான் ஆரம்பிப்பேன். இவ்வளவுக்கு எனக்கு பாடுறதுக்கு வராது. அதனால் யாராவது ஒருத்தரை சும்மா ஜெபம் பண்ண சொல்லுவேன், அதுக்கப்புறம் நான் செய்தி கொடுப்பேன். அப்புறம் அப்படியே அமைதியாக ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு நம்முடைய ஊழியத்தில் வந்து சேருவாங்க இல்லையா, அவங்கள வச்சு திருப்பியும் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறோம். ஸோ அவங்கள பாடல் பாடுறதுக்கு சரி, அதுக்கப்புறம் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கூட்டத்தை வந்து எப்படி நடத்துறது, மக்களை எப்படி கூட்டிகிட்டு வர்றது, அவங்களுக்கு ஃபோன் காலில் எப்படி பதில் சொல்கிறது,
நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகணும். இன்னைக்கு வளர்ந்துட்டோம். அப்போ பல்வேறு இடங்களுக்கு போகும்போது இந்த மெயின் டீம் தான் வந்து அகாமடேஷன் புக் பண்ணுறாங்க. இதுக்கு எல்லாமே ட்ரைனிங் தான். லைஃப்பில் வந்து பெரிய போர்ஷன் ஆஃப் மை டைம் வந்து அடுத்த ஜென்ரேஷனை பயிற்றுவிப்புக்கும் நிறைய செலவாகிட்டு தான் இருக்குது. ஆனால் எந்த ஒரு வளர்ச்சி அடைந்த இன்றைய நம்மளுடைய அப்ராடு இன்டர்நேஷ்னல் ஊழியத்துக்கும் தொடக்கம் வந்து சிங்கிளாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கி யூஎஸ்ஏல நமக்குன்னு பெரிய டீம் இருக்குது. அது ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்கு ஒரு டீம் இருக்குது, கொயருக்கு ஒரு டீம் இருக்குது. அதே மாதிரி சிங்கப்பூர்லேயும் நமக்கு இருக்குது. ஆனால் இப்போ சமீபத்தில் ஆரம்பித்தது இந்த கல்ஃப் கண்ட்ரிஸு. அதில் எல்லாரும் இப்போ சிங்கிளாக தான் இருக்கிறாங்க. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு பெரிய டீம் இருக்கும். அதுதான் வந்து பவுலடிகளார் வந்து கொரிந்து சபைக்கும் சரி வேசியர் சபைக்கும் ஏன் திருப்பி திருப்பி போகிறாரு, ஏன் திருப்பி உறுதிப்படுத்துனாருன்னா அங்கே இருக்கிற விசுவாசிகளை அடுத்த லீடர்களாக அவர் மாற்றுகிறார். அந்த இடத்துல இந்த வேலை வந்து நம்ம தொடர்ந்து போகும்பொழுது அது தானாகவே நடக்கும். எல்லாரும் ரொம்ப நாள் சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. பாடல் பாடுறவங்க எவ்வளோ நாள் சும்மா இருப்பாங்க. சகோதரி நான் வந்து பாடுறேன்னு வந்துருவாங்க இல்லையா? ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு வாய்ப்பு கடவுளுக்கான பணியை செய்யறதுக்கு. எனக்கு அதுலேயும் வந்து ஒரு சந்தோஷம் தான். மிரபல்லா ஊழியத்தில் வந்து சகோதரி மட்டும் நிற்கலை. கிட்டத்தட்ட 150 பேர் 200 பேர் ஏதாவது ஒரு சின்னதுலேருந்து ஒரு பெரிய அளவில் ஏதாவது ஒரு கடவுள் பணியை எல்லாருமே பகிர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய அழைப்பு வந்து பலருக்கும் ஊழிய அழைப்பையும் ஊழிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்றது உண்மையிலுமே ரொம்ப ஒரு பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயம் கூட சிஸ்டர். தேங்க்யூ.